ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளில் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புவியியல்ல அலகு 3 மக்கள் தொகை மற்றும் குடியிருப்புகளும். ஹலோ மாணவ கண்மணிகளே, மக்கள் தொகை அப்படின்னு சொன்னோடனே நம்மளுக்கு என்ன, நம்ம நாடு உலக மக்கள் தொகையில் 2வது இடத்துல இருக்குது. சீனா முதலிடம், இந்தியா 2வது இடம். அடுத்து மற்றும் குடியிருப்புகள் அப்படின்னா, இருக்கக்கூடிய நம்முடைய வீடுகளின் வகைகளை பற்றியும், வீடுகள் எங்கெங்கே எந்தெந்த அமைப்பில் இப்போ கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும், இந்த நகரங்கள்லாம் எப்படி உருவாகுது, பெருநகரங்கள்னால் என்ன, கிராமப்புறம்னா என்ன, இணைப்பு நகரங்கள்னால் என்ன, அதை பற்றியும், அடுத்து நம்ம மக்கள் இனங்கள் எப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் எந்த வகை தோற்றமுடைய மனிதர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பற்றியும், மொழிகளை பற்றியும் இந்த பாடத்தில் கற்றுக்கிற போகிறோம். வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவை இங்கே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நான் வீடியோவுக்கு இடையில் சில இடங்களில் சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் சொல்லுவேன். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சொல்கிறது. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒழுங்காக புத்தகத்தை எடுத்து வச்சு வீடியோ பார்க்கும்போது கவனமாக படிக்கணும். ஓகே. மக்கள் புவியியல் என்பது மக்களின் விகிதம், பிறப்பு, இறப்பு, வளர்ச்சி விகிதம், காலம், இந்த இடத்துக்கு ஏற்ப அவற்றில் ஏற்படும் மாற்றத்தை பற்றிய படிப்பு தான் மக்கள் புவியியல் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு செல்வது தான் இடம்பெயர்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கொரோனா காலகட்டத்தில் இங்கே வேலை இல்லை அப்படின்னா வேறு ஊருக்கு போகிறாங்க. வேறு ஊரில் இருக்கவங்க இங்கே வர்றாங்க, நகரப்பகுதிகளுக்கு குடியேறுறாங்க. ஏன்னா இங்கே வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்குது அப்படின்னு. அப்போ இதுதான் இடம்பெயர்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மனித இனங்கள் ஆரம்ப காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் மனிதனுடைய உடல் அமைப்பில் உறுப்புகள் எல்லாம் ஒன்று தான். ஆனால் உடல் அமைப்பில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இன மக்களும் எப்படி எந்த தோற்றத்தில் எந்த வடிவத்தில் மூக்கெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ மானுட பிரிவை அவர்களின் பௌதீக மற்றும் உயிரியல் பண்புகளின் அடிப்படையில் பிரிப்பது தான் மனித இன வகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே பண்பு, பழக்க வழக்கங்கள், காலங்காலமாக பின்பற்றக்கூடிய மக்கள் குழுக்கள் மனித இனம் என்று அழைக்கப்படுகிறது. பெருமளவில் பரந்து காணப்படும் மனித இனத்தின் வகைகள் தலையின் வடிவம், முகம், மூக்கு, கண், முடியின் வகை, தோலின் நிறம், உயரம் மற்றும் இரத்தத்தின் வகை போன்ற பல காரணிகளை அடிப்படையாக கொண்டு தான் பிரிக்கப்பட்டிருக்கு. உலகின் முக்கிய மனித இனங்கள் அப்படின்னு சொல்லும்போது காக்கச இனம், நீக்ரோ இனம், மங்கோலிய இனம், ஆஸ்ட்ரலாய்டு இனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காக்கச இனம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்க ஐரோப்பிய இனத்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வின மக்கள் வெள்ளை நிற தோலும், அடர் பழுப்பு நிற கண்ணும், அலை போன்ற முடியும், குறுகலான மூக்கும் உடையவர்களாக இருப்பாங்களாம். இவர்கள் யுரேஷியாவில் காணப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம புக்கில் 181ஆம் பக்கத்தில் அந்த படம் போட்டிருக்காங்களா, ஒவ்வொரு இன மக்களையும், அது எல்லாமே ஆண்களை தான் போட்டிருக்காங்க. அதில் பாருங்கள், உங்களுக்கு தெரியுமால, மனித புவியியல் என்பது மனிதன் மற்றும் அவனின் சுற்றுப்புறத்தை இயற்கை சூழலோடு படிப்பது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 2வது இனம் என்ன அப்படின்னா நீக்ரோ இனம். நீக்ரோ அப்படின்னா மலை ஜாதியினரை சொல்லுவாங்க. நீக்ரோ இன மக்கள் கருமை நிற கண்கள், கருப்பு நிற தோல், கருமையான சுருள் முடி, அவங்களுக்கு முடி சுருள் சுருளாக இருக்கும், அகலமான மூக்கு, நீளமான தலை மற்றும் தடித்த உதடுகளை கொண்டவங்க தான் யார், நீக்ரோ இனம். இவர்கள் ஆப்பிரிக்காவின் பல்வேறு பகுதிகளில் வாழ்ந்து வருகிறார்கள். அடுத்த இனம் மங்கோலிய இனம். மங்கோலிய இன மக்கள் பொதுவாக ஆசிய அமெரிக்க இனத்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எப்படி என்ன கலரில் இருப்பாங்கன்றாங்க, வெளிர் மஞ்சள் முதல் பழுப்பு நிற தோல், நீளமான முடி, தட்டையான முக அமைப்பு, பெரிய தலை மற்றும் தட்டையான மூக்கு. இவங்க எங்கே காணப்படுறாங்க, ஆசியா மற்றும் ஆர்டிக் பிரதேசங்களில் காணப்படுறாங்க. அடுத்து ஆஸ்ட்ரலாய்டு இனம்.
ஆஸ்ட்ரலாய்டு இன மக்கள் அகலமான மூக்கு, சுருள் முடி, கருப்பு நிற தோல் மற்றும் குட்டையானவர்களாக காணப்படுறாங்க. இவங்க ஆஸ்திரேலியா மற்றும் ஆசியாவில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து பல இன மக்களையும் பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம இந்தியாவில் உள்ள மக்களுடைய தோற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம இந்தியாவில் பெரும்பாலும் கருப்பாக தான் இருப்பாங்க. இந்த சீதோஷ்ண நிலைக்கு ஏற்றாறு போல தான் அந்த இன மக்களுடைய தோல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நாட்டில் மக்கள் என்ன விரும்புவாங்க? சிவப்பாக இருக்கணும், அழகாக இருக்கணும், நல்ல ஹைஜாண்டிக்காக இருக்கணும், ஹைட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். எந்த ஒரு உடல் தோற்றமும் நம்ம வந்து அழகுபடுத்திக்கிறோம்ல. இதில் வந்து நம்ம நாட்டில் உள்ளவங்க ஏன் தோல் கருப்பாக இருக்குது அப்படின்னா, நம்ம சீதோஷ்ண நிலை வந்து வெப்பம் அதிகமாக இருக்குது. இந்த வெப்பத்தை தாங்கிறதுக்கு ஏற்ற உடல் அமைப்பை தான் கடவுள் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காரு தோல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக நம்ம கருப்பாக இருக்கமே, சிவப்பாக இல்லையே அப்படின்னு கவலைப்படலாம் கூடாது. இப்போ கருப்பு அப்படின்னா நம்மளுடைய அந்த வெயிலுக்கு உஷ்ணத்தை தாங்கக்கூடிய அமைப்பு நம்ம தோலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளைக்காரங்க ஏன் வெள்ளையாக இருக்காங்க அப்படின்னா, அங்கே வந்து அதனுடைய கால சூழ்நிலைகளே வேறு. அவங்க வந்து குளிர் பிரதேசத்தில் இருக்காங்க, அதனால் அவங்களுடைய தோல் வந்து ஒயிட்டாக, வெள்ளைக்காரங்க வந்தால் பார்த்துருக்கீங்கல்ல, முடியெல்லாம் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். அப்போ இந்த அமைப்புகள் தான் ஒவ்வொரு நாட்டு மக்களோட அந்த ஜீன் படி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம நாட்டில் உள்ளவங்க பெரும்பாலும் கருப்பாக இருக்காங்க. அது காரணம் என்னென்னா இதுதான். இப்போ இந்தியாவின் இனங்கள் அப்படின்னு சொல்லும்போது மனித நாகரிகத்தின் தொட்டில்கள் அப்படின்னு இந்தியா திகழுது அப்படின்னு சொல்கிறாங்க. வட இந்தியாவில் திராவிடர்களின் தோற்றம் பண்டைய சிந்து வெளி நாகரிகத்திலிருந்து தோன்றினது அப்படின்னு சொல்கிறாங்க. பிற்காலத்தில் இந்தோ ஆரியர்களின் வருகைக்கு பிறகுதான் திராவிட மக்கள் இந்தியாவின் தென் பகுதிக்கு தள்ளப்பட்டார்கள். இந்த இந்தியாவின் தென் பகுதி அப்படின்னு சொல்லும்போது அதை ஆண்ட அரசர்கள் தான் யார்? சேரர், சோழர், பாண்டியர்கள். இங்கே நம்ம தென் தமிழகத்தில் முக்கியமான மொழிகள் அப்படின்னு சொல்லும்போது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் துளு இதெல்லாம் வந்து திராவிட மொழிகள்னு சொல்கிறாங்க. இதை ப்ராக்கெட் பண்ணிக்கிறேன்னுப்பா. பெரும்பாலும் இவங்க இந்தியாவின் தென்பகுதியில் தான் வாழ்ந்து வருகிறார்கள். அடுத்து இந்தியாவில் உள்ள மதம் அப்படின்னு சொல்லும்போது, மதம் என்பது ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையையும் வழிபாட்டு முறைகளையும் கொண்டது. இது மனிதர்களை மனித சமுதாயத்துடன் சேர்க்கிறது. மதம் ஒரு குழுவின் அடையாளமாகவும் கலாச்சார புத்துணர்வின் அடையாளமாகவும் திகழுது. இப்போ மதங்களின் வகைப்பாடு அப்படின்னு சொல்லும்போது, உலகளாவிய மதங்கள், மனித இனப்பிரிவு மதங்கள், நாடோடிகள் அல்லது பாரம்பரிய மதங்கள். இந்த இனம் அப்படின்னு சொல்லும் பொழுது மனித இனத்தில் ஆண் ஜாதி, பெண் ஜாதி இது ரெண்டு தான் கடவுளால் படைக்கப்பட்டது. இந்த மதங்கள், இனங்கள் இதெல்லாம் வந்து நம்ம மனிதர்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு தொழில் செய்கிறவங்க ஒரு இனங்களாக பிரிஞ்சுட்டாங்க, அதை வச்சு தான் ஜாதிகள் பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் மாநிலங்கள் வந்து எந்தெந்த மொழி பேசுகிறாங்களோ அந்த மொழியின் அடிப்படையில் தான் மாநிலங்களெல்லாம் பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உலகளாவிய மதம் அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்தவம், இஸ்லாம் மற்றும் புத்த மதம். அடுத்து மனித இனப்பிரிவு மதங்கள்னு சொல்லும்போது ஜூடோயிசம், இந்து மதம் மற்றும் ஷிண்டோயிசம். அடுத்து நாடோடிகள் அப்படின்னா ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, அவங்க வந்து ஒவ்வொரு இடமா போவாங்க. இது வந்து பாரம்பரிய மதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அனிமிஷம், சாமானிசம் மற்றும் சாமான். சில இதுகளாக நம்ம கேள்விப்படாத மதங்களாக இருக்குது, ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், கீழே நம்ம புக்கில் 181 பக்கத்தில் கொடுத்துருக்காங்களா, மதங்களும் அவங்களுடைய வழிபாட்டு தலம்னா அந்த கோயில் சொல்கிறோம்ல, அந்த கோயில்களுக்கு என்னென்ன பேரில் வழங்குறாங்கன்னு. புத்த மதம் அப்படின்னா விகாரம்னு சொல்கிறாங்க. அடுத்து கிறிஸ்தவ மதம்னா தேவாலயம், இந்து மதம்னா கோவில், இஸ்லாம் மதம்னா மசூதி, சமண மதம்னா பிரசாதி, ஜுடாயிச மதம்னா சினகாக், ஜொராஸ்ட்ர மதம் அப்படின்னா அஹியாரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறணும்.
அந்த கட்டத்தில் கொடுத்துருக்கிறது, கலரில் கொடுத்துருக்கிறது உங்களுக்கு தெரியுமா பகுதியெல்லாம் நீங்கள் நல்லா தரவாக வாசித்து புரிஞ்சுக்கணும். அடுத்து மொழி அப்படின்னு சொல்லும்போது இந்த மொழி எப்படி உருவாச்சு? முதல்ல ஒளி வடிவமாக இருந்துச்சு, ஒரு மாதிரி சவுண்டு தான் எழுப்புனாங்க. அப்புறம் வர 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 தான் பேச்சு மொழி ஆயிடுச்சு, பேச்சு மொழி எழுத்து மொழி ஆயிடுச்சு. இப்போ விதவிதமாக டைப் பண்ணுற அளவுக்கு அச்சு இயந்திரங்கள்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ மொழி அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல் பரிமாற்றத்துக்காக பயன்படுறது தான் மொழி. சமுதாய அமைப்பில் மொழியானது கலாச்சாரத்தை பரப்பும் ஒரு பிரதான கருவி. ஒருவர் மற்றவருடன் தொடர்பு கொள்வதற்கு எழுத்து வடிவிலோ அல்லது ஒளி வடிவிலோ மொழி பயன்படுத்தப்படுகிறது. இது நம்ம புக்கில் 182ஆம் பக்கத்தில் இருக்குது. இப்போ இது உலகின் முக்கிய மொழிகள் அப்படின்னு சொல்லும்போது தமிழ், இந்தி, சீன மொழி, ஆங்கிலம், ஸ்பானிஷ், போர்ச்சுகீஸ், ரஷ்யன், அராபிக் மொழி, ஜெர்மன், இதெல்லாம் முக்கியமான மொழிகள். இந்திய மொழிகள் அப்படின்னு சொல்லும்போது இந்தியா பல்வகையான மொழிகளையும் கலாச்சாரத்தையும் கொண்ட நாடு. ஒவ்வொரு மாநிலமும் தனக்கே உரிய மொழி அடையாளத்தை கொண்டுள்ளது. நான் சொன்னேன்ல, ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு மொழி, அவங்களுடைய தாய்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. தாய்மொழி அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்தது முதல் அந்த வயிற்றிலிருந்து பிறக்கும் போதே அது அவங்க பெற்றோர்களால் பேசப்பட்டு அறியப்பட்ட மொழியை தான் தாய்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு அந்த தாய்மொழி பேச்சு மொழி மட்டும்தான் இருக்கும், எழுத்து மொழி தெரியாது. இப்போ சௌராஷ்டிரா அப்படின்னு சொன்னோம்னா அவங்க பேச்சில் தான் தெரியும், எழுத்து மொழி அவங்களுக்கு இருக்காது. இப்போ இந்திய அரசியலமைப்பு 22 மொழிகளை அங்கீகரித்திருக்கு. வட இந்தியாவில் காஷ்மீரி, உருது, பஞ்சாபி, இந்தி, ராஜஸ்தானி, குஜராத்தி, பெங்காலி, அஸ்ஸாமி மற்றும் பல மொழிகள் பேசப்படுது. தென்னிந்தியாவில் பேசப்படும் முக்கியமான மொழி தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். இதை திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒவ்வொரு மொழிக்கான தினங்களையும் நம்ம புக்கில் 182ஆம் பக்கத்தில் போட்டிருக்காங்க பாருங்கள். ஜூலை 11 உலக மக்கள் தொகை தினம். பிப்ரவரி 21 பன்னாட்டு தாய்மொழி தினம். அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரியில் 3வது ஞாயிற்றுக்கிழமை தான் உலக மத நல்லிணக்க தினம். மே 21 உலக கலாச்சார பன்முகத்தன்மை தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்தியாவில் உள்ள அந்த குடியிருப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. குடியிருப்பு அப்படின்னு சொல்லும்போது நேட்டிவ் பிளேஸ், அதாவது நம்ம இருக்கிற இடம், வீடு. ஒரு மனிதனுக்கு அடிப்படையான தேவைகள் என்ன? உணவு, உடை, இருப்பிடம். இந்த இருப்பிடம் சொல்கிறது தான் குடியிருப்புன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே குடியிருக்கீங்க அப்படின்னு தானே கேட்குறாங்க. இப்போ குடியிருப்பு என்பது மனித வாழ்விடம். அங்கே விவசாயம், வாணிபம், பொழுதுபோக்கு, ஏதாவது ஒரு தொழிலை செஞ்சு அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த ஏரியாவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ கிராம குடியிருப்பு அப்படின்னா ஒரு சமுதாய மக்கள் அவர்கள் தங்களின் முதன்மை தொழிலான கிராமத்தில் என்ன முதன்மை தொழில்? பெரும்பாலும் வேளாண்மை தான். அந்த வேளாண்மை அப்படின்னு சொல்லும்போது அங்கே மரம் வெட்டுறது, மீன் பிடிக்கிறது, சுரங்க தொழில், இதெல்லாம் அவங்க செய்வாங்க. நகர்ப்புற குடியிருப்பில் 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை தொழில், 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை தொழில்களை செய்வாங்க. வாணிபம் மற்றும் வங்கி பணிகளில் ஈடுபடுத்திக்கிறாங்க. அடுத்து கிராமப்புற குடியிருப்பில் மக்கள் தொகையின் அளவு மற்றும் அடர்த்தி குறைவாக இருக்கும். கிராமங்களில் வீடுகள் தனித்தனியாக அங்கங்கே இருக்கும். ஆனால் நகர்ப்புறத்தில் பார்த்திங்கன்னா குடியிருப்புகள் அதிகமாக காணப்படும். இப்போ பண்டைய குடியிருப்பின் வகைகள் அப்படின்னு சொல்லும்போது கிராமத்தில் நீங்கள்லாம் கிராமங்களுக்கு போயிருக்கீங்களா? தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிருப்பீங்க, படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க. கிராம சூழ்நிலையே ஒரு தனி சூழ்நிலை தான்ப்பா. அங்கே காற்றோட்டம் நிறைய இருக்கும், ஆனால் வசதி வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். ஆனால் கிராமத்தில் காற்றோட்டம் நிறைந்த, சுற்றுச்சூழல் மிகுந்த, இயற்கை சூழலுடன் நிறைந்த வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் அது கிராம வாழ்க்கை தான். இப்போ நகரத்தில் இருக்கவங்களுக்கு செடி கொடி வகைகள் கூட தெரியாது. இந்த கத்திரிக்காய் எந்த செடியில் காய்க்குது அப்படின்னு. ஆனால் கிராமத்தில் உள்ள பிள்ளைங்கிட்ட கேளுங்க, ஒவ்வொரு செடியை பற்றியும் தெளிவாக அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க தோட்டங்களில் போய் பார்த்துருப்பாங்க. ஆனால் நகரத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கு இந்த நெல்லெல்லாம் எப்படி விளையுது அப்படிங்கிறது தெரிகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. முக்காலத்தில் ஒரு குடியிருப்பானது அங்கேயே கிடைக்கக்கூடிய பொருள்களை கொண்டு தான் வீடு கட்டினாங்க.
ஒரு வீட்டின் அமைப்பு அங்குள்ள சுற்றுச்சூழலுடன் நெருங்கிய தொடர்பு இருக்கும். விவசாய பிரதேசத்தில் உள்ள வீடுகள்லாம் எப்படி இருக்குன்னா களிமண் தான் சுவர். அடுத்து கூரையில் வந்து வைக்கோல் போட்டிருப்பாங்க, பனை ஓலை போட்டிருப்பாங்க, அடுத்து தென்னை ஓலை போட்டு அதை வச்சு தான் கூரை வேஞ்சிருப்பாங்க. அது வந்து வெயில் காலத்துக்கெலாம் நல்லா குழு 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 குழுன்னு இருக்கும். ஆனால் இப்போ நம்ம நகரங்களில் இருக்க வீடுகள் எல்லாம் வெயில் வெக்கையாக இருக்கும். ஆனால் கிராமப்பகுதியில் உள்ள வீடு, கூரை வீடு வந்து இயற்கையாக உள்ள அந்த பொருள்களையே வச்சு கட்டினதுனால ரொம்ப குழு குழுன்னு இருக்கும். இந்த மாதிரியான பண்டை வீடுகள்லாம் பெரிய முற்றம், வீட்டுக்கு முன்னாடி முற்றம் இருக்கும், திறந்த வெளி காற்றோட்டம் இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளேயே முற்றம் வச்சு கட்டியிருப்பாங்க, மழை பெஞ்சா தண்ணி நடுவில் விழுகிற மாதிரி. அந்த மாதிரிலாம் அந்த கிராமப்புற வீடுகள் இருக்கும். இந்த நம்ம புக்கிலையும் 183 பக்கத்தில் படம் கொடுத்துருக்காங்க. நீங்களும் சினிமா அந்த மாதிரி இதுகளெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க படங்களில். இந்த பண்ணையார் வீடுகள் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அது வந்து நல்ல பெரிய வீடாக இருக்கும். அது வந்து ரொம்ப இயற்கை சூழலுடன் இருக்கும். அடுத்து குடியிருப்பின் அமைப்புகள் அப்படின்னு சொல்லும்போது குடியிருப்பை வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. குழுமிய குடியிருப்பு, சிதறிய குடியிருப்பு. குழுமிய குடியிருப்பு அப்படின்னா குழுமிய குடியிருப்பை மைய குடியிருப்பு எனவும் சொல்கிறாங்க. இவ்வகையான குடியிருப்பில் வீடுகள் ஒன்றுக்கொன்று அருகருகே இருக்கும். இவ்வகை குடியிருப்புகள் ஆற்று சமவெளிகளையும் வளமான சமவெளியை ஒட்டியும் இருக்கும். இந்தியாவில் குழுமிய குடியிருப்புகளை வடக்கு சமவெளிகள் மற்றும் தீபகற்ப கடற்கரை சமவெளிகள் அந்த பகுதியெல்லாம் காணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம புக்கிலேயே படத்தில் 183 பக்கம் கொடுத்துருக்காங்க. அடுத்து சிதறிய குடியிருப்புகள்னால் அங்கங்கே இருக்கும். அங்கெங்கன்னா தோட்டம் துறவுகளில் கட்டியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளது. கிணறு பக்கத்தில் இருக்கும், அங்கேயே விவசாயம் பார்த்துக்குவாங்க. சிதறிய குடியிருப்புகளை பொதுவாக அதிக வெப்ப பகுதிகளிலும் மலைப்பகுதிகள், கொடைக்கானல், ஊட்டி அந்த மாதிரி, அடுத்து அடர்ந்த காட்டு பகுதிகளிலும் புல்வெளிகளிலும் தீவிர சாகுபடி பிரதேசங்களிலும் காணலாம் சொல்கிறாங்க. இவ்வகை குடியிருப்புகளில் வீடுகள் இடைவெளி விட்டு காணப்படும், அங்கங்கே இருக்கும், வயல்வெளிகளோடு கலந்தும் காணப்படும். இந்தியாவில் இவ்வகையான குடியிருப்புகளை கோசிமலை பாதையின் வடக்கு பகுதியிலும், கங்கை சமவெளியிலும், ராஜஸ்தானின் பாலைவன பகுதிகளிலும், இமயமலை மற்றும் நீலகிரியின் மலையடிவாரத்திலும் தான் காண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுவரைக்கும் இந்த வீடியோவில் முதல் பகுதி அழகு 1 போட்டிருக்கேன். அடுத்த பகுதி வந்து 2வது வீடியோவை போடுறேன். நீங்கள் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். இந்த பாடப்பகுதியை தரவாக வாசிக்கணும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய். நம்ம சேனலுக்கு நீங்கள் போச்சுன்னா நம்ம சேனல் நீங்கள் என்ன செய்யணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும், லைக் பட்டனை கிளிக் பண்ணணும். உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து லைக் பட்டனை கிளிக் பண்ணிடணும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா நம்ம சேனலை என்ன செய்யணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். நானும் 5ஆம் கிளாஸு 6, 7, 8க்கான பாடங்கள்லாம் தொடர்ச்சியாக போட்டுட்ருக்கேன். நீங்கள் பார்த்து பயனடைங்க. அக்கா, தம்பி, அண்ணன், தங்கச்சி இருந்தாலும் அவங்களுக்கும் சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய். பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன், அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன். மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயத்தை பண்ணிருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் தென் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானே லைட்டா தட்டிருங்க. அப்போதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கண்டு நீங்க உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும்.